ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் புதுசாக ஒரு சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுவும் ஜாப்பனீஸில். இந்த சீரீஸ் ஆல்ரெடி தாயில் ரிலீஸ் ஆகி செம சூப்பராக போச்சு. வேறு எந்த சீரீஸும் கிடையாது, லவ் சி தான். லவ் சியோட ஜாப்பனீஸ் வெர்ஷன் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு நம்ம வச்ச பேர் கடல் ராசா. இப்போ வாங்க நம்ம இந்த சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடான ஹைசன் மோட்டோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷார்ட்டாக அவனை ஹைன்ட்டு வச்சுக்கலாம். ஹை வந்து கடல் கடியில் டைவ் பண்ணுற ஒரு டைவர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் அவங்கள கைட் பண்ணுற வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கான். இப்போ கூட கடலுக்குள்ளே போய் அங்கே புதுசாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவன் போட்டுக்கு வந்தால் போட்டில் இவனோட பிரதர் ஆனால் குயா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். குயா இருந்துட்டு என்னாச்சு இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டு, எப்பயும் நோட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு டைவ் பண்ணிட்டு லேட்டாக தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி குயா வந்து நம்ம கை கிட்ட கேட்க, கை இருந்துட்டு இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம செகண்ட் மெயின் லீடான ரகுமோட்டோ சன்னை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷார்ட்டாக அவனை சன்னுட்டு வச்சுக்கலாம். இவனும் இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இவன் எதுக்கு இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துருக்கானா, இவன் ஒரு நாவலிஸ்ட், அதுவும் 18+ கண்டென்ட் எழுதுகிற ஒரு நாவலிஸ்ட். இவன் சிட்டியில் இருக்கும்போது அவனுக்கு 18+ கண்டென்ட் எதுவுமே தோணாதனால சரி ஐலாண்ட் பக்கம் போயிட்டு வா, அங்கே போனாவது உனக்கு ஃப்ரீயாக மைண்டு இருக்கும், ஏதாவது தோணும் எழுதி முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை அடிச்சு துரத்த இவனு இங்கே வந்து சேர்ந்துட்டான். இவனுக்கு இங்கே வரல சுத்தமாக விருப்பமே கிடையாது, இருந்தாலும் வந்து சேர்ந்துட்டான். வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஓ அப்படியா போய் சேர்ந்துட்டியா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்க, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால நான் அங்கே உனக்காண்டி ஒரு கைடு அரேஞ்சும் பண்ணிட்டேன், அவங்க சீக்கிரமாக அங்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்க, நான் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே எங்கே இருப்பான், ரொம்பவே சூப்பராக இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பக்கத்தில் இருந்து பைசைக்கிள் சவுண்ட் வந்து கேட்குது. இவன் பார்க்குறான், என்னமோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, பைசைக்கிளில் இருந்து நம்ம காய் தான் ரகுமோட்டோசன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இவன் இருந்துட்டு ஒழுங்காக மரியாதையாக கேன்சல் பண்ணு, வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அந்த பக்கம் ஃபோன் கட் ஆயிடுச்சு. நம்ம கை இறங்கி வந்து நம்ம சன் கிட்ட நீங்கள் தானே ரகுமோட்டோசன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு என் பேரை மட்டும் சத்தமாக சொல்லாத, யாராவது கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு யார் கண்டுபிடிப்பாங்க, என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு ஏன் உனக்கு நான் யாருன்ட்டு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு ஓ நீங்கள் தானே சன்னு, எனக்கு நல்லாவே தெரியுமே, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்புறம் நான் தான் உங்களை கைட் பண்ண வந்தவன், என்னோட பேர் வந்து ஹைசன் மோட்டோ, ஹைசன்னா ஹார்ட் ஆஃப் சீன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க நான் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து சன்னோட சூட்கேஸ் எடுக்க, நம்ம சன் இருந்துட்டு டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த வண்டியில் நான் வரதா, என்னாலாம் வர முடியாது, ஒழுங்கு மரியாதையாக போய் வேற வண்டி எடுத்துகிட்டு வா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா, என்னோட சூட்கேஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தெரியுமா, இந்த வண்டியில் போய் என்னோட சூட்கேஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ அதுக்கு பணம் கொடுப்ப, என்னால் இந்த வண்டியில் வர முடியாது, ஒழுங்காக போய் நீ வேற வண்டி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம கைகிட்ட சொல்ல, கை இருந்துட்டு இங்கேருந்து நான் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு கடுப்பாகுது. அப்புறம் 2 பேருமே அந்த வண்டியில் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. நம்ம சன்னுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, என்ன போய் இந்த வண்டியிலாம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போறியடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக போயிட்டுருக்கான். சன் தங்க வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். சன் வந்தோடனேவும் நம்ம கைகிட்ட எனக்காண்டி ஒரு போட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து போக, நம்ம கை இருந்துட்டு ஆனால் நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, அதுங்களை கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு முதல்ல எனக்கு இங்கே வரதில் சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கை இருந்துட்டு அப்புறம் எதுக்கு சார் இங்கே வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், என்னோட ஒர்க் அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு என்ன எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு சொல்கிறான் டே என்னோட ஒர்க் அந்த மாதிரிடா, நான் ஒரு நாவலிஸ்ட்டு, என்னால் அங்கே எழுதவே முடியல, அதுவும் எந்த மாதிரி நாவல்னா ஒரு சிட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு டீச்சருக்கு ஐலாண்டோட லைஃப் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு கதை, என்னால் அங்கே எழுதவே முடியலை, என்னோட எடிட்டர் எனக்கு டக்குன்ட்டு போட்டில் வேற டிக்கெட் புக் பண்ணிவிட்டு என்னை பாதியிலே கிளம்பி வர சொல்லிட்டான், என்னால் சரியாக தூங்க கூட முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே ஒரு முட்டாள் பையனை வேற பார்த்துட்டேன், இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, நான் சீக்கிரமாகவேவும் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறான். டக்குன்ட்டு நம்ம கை பையன் அந்த ஃபோனை ஸ்டாப் பண்ணுறான். இவனும் இருந்துட்டு என்னடா உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கை இருந்துட்டு போட் இப்போல்லாம் வராது, போட் வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் தங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு கடுப்பாயிட்டு என்னாலாம் முடியவே முடியாது, போட்டை விட்டால் வேறு வழி இல்லையா என்ன, நான் வேறு வழியை கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து போகிறேன், எப்படியாவது இங்கேருந்து போனால் எனக்கு போதுன்ட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பையன் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். ஓடி போய் ஒரு இடத்துல நின்று அந்த கடல் இதெல்லாமே பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சன்னுக்கு அதை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே போய் நின்றுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பையன் வாயை பொழந்துட்டு பார்க்க, நம்ம கை பையன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு வெல்கம் டு ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா ஹை பையன் ஒரு வழியாக நம்ம சன்னை சமாதானப்படுத்தி அவனோட ரூமுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ரூம் கூட்டிகிட்டு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம கை இருந்துட்டு சன் கிட்ட உனக்கு வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு நீ பேசுகிறதே எனக்கு ஒன்றும் புரியல, ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கையை அங்கேருந்து துரத்தி விடுறான். நம்ம கையும் வெளியே போனதுக்கப்புறம் சரி இந்த உன்னோட ரூம்க்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணு, என்னோட காண்டாக்ட் வந்து அங்கே பெட்டில் ஒட்டி வச்சுருக்கேன், சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சனுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான்.
கை போனதுக்கப்புறம் சன் வந்து நம்ம கை வந்து அவனோட கான்டாக்ட் வந்து பெட்டில் ஒட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணோம். அப்புறம் நம்ம சன் வந்து குயாவோட பாருக்கு போயிருக்கான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காண்டி. நம்ம குயா இருந்துட்டு சன்னை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு ஏதாவது ஸ்ட்ராங்காக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு குயா இருந்துட்டு என்னது ஸ்ட்ராங்குனா ஹார்ட் ஆஃப் த சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனே நம்ம சன்னுக்கு டக்குன்ட்டு நம்ம கை தான் ஞாபகம் வருது. என்னது அதுவா, அதெல்லாம் எனக்கு வேணாம், அதை விட்டுட்டு வேற எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து குயா கிட்ட சொல்ல, குயா இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் எங்கள் அண்ணாவோட பேரை சொன்னீங்க, அப்போனா நீங்கள் எங்கள் அண்ணாவோட கஸ்டமரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு டேய் அப்போனா நீ அவனோட தம்பியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு குயாவும் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் அவரோட தம்பியே தான், என்னோட பேர் வந்து குயா, ஆனால் என்னை இங்கே இருக்கிற எல்லாருமே ஹம்முன்ட்டு தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே இருக்கிற அதாவது இந்த பாரில் இருக்கிற எல்லாருமே என் அண்ணனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க என்கிட்ட, உங்களை மாதிரியே அப்படிங்கிற மாதிரி நம்ம குயா வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு யார் நான் இல்லையே, நான் ஏன் அவனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க தெரியுமா என்னோட அண்ணனை பற்றி, அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸம், ரொம்ப கூல், ஃபாரின்ல இருந்து இந்த ஐலாண்டுக்கு வர எல்லா கேர்ள்ஸுக்குமே என்னோட பிரதர்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னோட பிரதருக்கு காய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குயா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இதெல்லாமே கேட்டுட்டு இப்போ இதே எதுக்கடா என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு குயா இருந்துட்டு சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் சொன்னேன், ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட பிரதரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருப்பாங்க, ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கட்டு நினச்சி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குயா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே அப்போனா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறான். நம்ம சன் இருந்துட்டு டே ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம குயா இருந்துட்டு என்ன உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா என்னோட பிரதரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இல்லையா அப்படியெல்லாம் இல்லையா, நான் ஏன் அவனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு குயா இருந்துட்டு ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அவனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஏன்னா அவன் தான் இந்த ஐலாண்டோட ரொம்ப ஸ்பெஷலிஸ்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குயா அங்கேருந்து போக, நம்ம சன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்றா இன்னும் நான் ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஆனால் நம்ம குயா பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம சன் இருந்துட்டு அவன் தான் இந்த ஐலாண்டோட ஸ்பெஷலிஸ்ட்னா அப்போ இந்த ஐலாண்டு நாசமாலாம் போய் தொலையும் அப்படிங்கிற மாதிரி பேசி புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் கையை காமிச்சா கை வந்து ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த தாத்தாவோட ஸ்டூல் வந்து உடஞ்சி போயிடுச்சு போல, ஸோ அந்த ஸ்டூலை நம்ம கை பையன் செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். கை அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ், அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கைண்டாக நடந்துப்பான். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கைனா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம கை அவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துப்பான். அந்த தாத்தாவோட ஸ்டூலை இப்போ நம்ம கை பையன் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டான். ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நான் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன், வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த தாத்தாவும் இருந்துட்டு இல்லைப்பா எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, சரி ஓகே லஞ்ச் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கை இருந்துட்டு இல்லை என்னால் இன்றைக்கி முடியாது, ஏன்னா வீட்டில் ஒரு கேட் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது நம்ம சன் பையனை தான் கை வந்து இன்டெரக்டாக கேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாயிட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம கை வந்து ஸ்பேர் கீ போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம சன்னோட ரூம்குள்ளே வரான். ரூம்குள்ளே வந்து பார்த்தா நம்ம சன் பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கான். தூங்குறத பார்த்துட்டு ஸ்கர்டன் இதெல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சூரியன் சுல்லுன்ட்டு அடிக்கிறது இன்னும் பண்ணி தூங்குற எந்திரி அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கேன்ட்டு சொல்லிகிட்டே எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி இவன் நிற்கிறானா, இவனை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட கேட்க, கை இருந்துட்டு கீயை காமிச்சு ஸ்பேர் கீ போட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு இங்கே பாரு நீ பண்ணதுக்கு ஒன்று நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட சொல்ல, கை இருந்துட்டு பண்ணிட்டு போ, இது என்னோட ஜாப் தான், எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் படி உன்னை ராத்திரியும் பகலும் ரொம்ப சேஃபாக ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது என்னோட டியூட்டி அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல, சன்னுக்கு ரொம்பவே கடுப்பாது. அட ஆண்டவா ஒரு ரைட்டருக்கு ஹியூமன் ரைட்ஸே போயிடுச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டேவும் நம்ம கை கிட்ட இருந்து சாவியை பிடுங்க ட்ரை பண்ணுறான். ஒழுங்கு மரியாதையாக சாவி என்கிட்ட கொடுத்துட்டு மரியாதையாக வெளியே போட அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அவன்கிட்ட இருந்து சாவியை பிடுங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கை வந்து கொடுக்காம அங்கேருந்து எந்திரிச்சோட இவனும் பின்னாடியே ஓட ட்ரை பண்ணுறேன்ட்டு பேரில் அங்கே இருக்கிற சோஃபாவில் இடிச்சு பையன் பொத்துன்ட்டு கீழே விழுகிறான். கீழே விழுந்ததில் அவனோட ட்ரெஸ் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அரையும் குறையுமா விலகுனதில் அவனோட ஃபுல் பாடியும் ரொம்ப பளிச்சுன்ட்டு நல்லா ஷைனிங்காக தெரியுது. இப்படி தெரியுறத பார்த்த நம்ம ஸ்கை வந்து பையான்ட்டு வாயை பிளந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயும் சன்னோட பாடி ரொம்ப பளிச்சுன்னு இருக்குப்பா, நம்மளும் என்னதான் ரேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணாலும் நம்மளோட பாடியெல்லாம் இப்படி இருக்கிறது இல்லை, ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது பாவம் கை பக்கத்தில் இருந்து பார்க்குறான், அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் பார்த்துக்கிட்டே இருக்க இதை வந்து நம்ம சன் நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு என்ன நீ பார்க்கணுமா, நான் வேணா உனக்கு காட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான். இவனும் பக்கத்தில் வந்து
வந்து உட்காந்துட்டு அவன் கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி நீ இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுற, என்ன ஹேர் ரிமூவர் பண்ணியா இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணியா, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அரிக்கவே இல்லையா, நானும் ஒரு தாட்டி பண்ணேன் ஆனால் எனக்கு பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன் கிட்ட சொல்ல சன்னுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அட பாவி, நான் எந்த மைண்ட் செட்டில் இருந்தா இவன் எந்த மைண்ட் செட்டில் என்ன பார்க்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அவன் இருந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு, ஏண்டா உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு ஃபீலிங்குமே வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட கேட்க, கை இருந்துட்டு ஃபீலிங்கா, என்ன ஃபீலிங்கு, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வரலையே அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல சன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு, ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். நம்ம கை இருந்துட்டு சன் சன் அப்படிங்கிற மாதிரி கத்த, இவன் இருந்துட்டு என் பேரை கூட சொல்லாத ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூமில் போய் அவனோட ட்ரெஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு, இங்க பாரு சன், இவன் தான் இந்த உலகத்தோட கடைசி பையனா இருந்தாலும் அவன்கிட்ட மட்டும் நீ போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சன்னோட செக்ரட்டரியான ஃபெமியை தான் காமிக்கிறாங்க. சன் அங்கே இல்லாதனால நிறைய கால்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கா. அது எல்லாமே ஃபெமி தான் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி சன் இங்கல்ல வெளியூர் போயிருக்காரு, அவர் நாவல் ரைட் பண்ணுறதுக்காண்டி தான் இங்கேருந்து போயிருக்காரு, சீக்கிரமாக வந்துடுவார், புக் லான்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. நிறைய கால்ஸ் வந்திருக்கு. எல்லா கால்ஸையுமே பொண்ணு ரொம்பவே கைண்டாக பேசி சமாளிச்சிட்டு இருக்கா. பொண்ணுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. அந்த டயர்டில் இன்னொரு காலும் வருது. பொண்ணு யார் என்னன்ட்டு நோட் பண்ணாமல் அட்டன் பண்ணி பேசிடுறான். சன் இல்லை, அவர் வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சன் இல்லையா வெளியே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்டோன்னேவும் இவளுக்கு ஷாக்காக இருக்குது. யார் ஃபொமிகாவா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருந்துட்டு சன் இல்லையா எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு அது ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரத்துக்குள்ளே வந்துருவேன்ட்டு தான் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு ஓ அப்படியா, அப்போ சரி, அப்போனா நீ ரொம்ப ஃப்ரீயாக இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஃபம்மி இருந்துட்டு இல்லை இல்லை நாளாக ஃப்ரீயாக இல்லை, எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹமிகா இருந்துட்டு உனக்கு ஒர்க்கு நிறையா இருக்கா, எப்படி இருக்கும், உன்னோட பாஸ் தான் இங்கேருந்து வெளியூர் போயிட்டானே, அவனே அங்கே இருக்கும்போது செக்ரட்டரியான உனக்கு எப்படி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அவ இருந்துட்டு நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் உங்ககிட்ட நிறையா தாட்டி சொல்லிட்டேன், நான் அவருக்கு மட்டும்தான் அசிஸ்டன்ட்டு, உங்களுக்கெல்லாம் என்னால் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது, எத்தனை தாட்டி தான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி ஃபெமி சொல்ல, ஹமிகா இருந்துட்டு என்னோட ரூமில் லைட் வந்து எரியவே இல்லை, நீ வந்து பிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவ இருந்துட்டு நான் ஏன் பண்ணணும், இதே என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹமிகா இருந்துட்டு ஏன்னா எனக்கு இருட்டுனா ரொம்பவே பயம், நீ இப்போ ஃப்ரீயாக தானே இருக்க, ஃப்ரீயாக இருக்கும்போதே நீ இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹமிகா வந்து ஃபெமி கிட்ட சொல்ல, ஃபெமி இருந்துட்டு என்னெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவ இருந்துட்டு இங்கே பாரு, நான் உன்னோட பாஸோட ஃப்ரெண்டு, ஸோ அவன் இல்லாத நேரத்தில் நீ எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாஸுக்கு நிறைய வீடு இருக்குது, அந்த வீட்டில் நானும் ஸ்டே பண்ணியிருக்கேன், நானும் ரெண்டு எல்லாமே பே பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ பாஸ் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த பாஸ் இல்லாத சமயத்தில் நீ தானே பண்ணி ஆகணும், சீக்கிரமாக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபெமி கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போ ஹெமிகா வந்து ஒரு ஆக்டர் தானே, ஆக்டர் மாடல் எல்லாமே தானே, ஸோ இவளுக்கு வந்து ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் ஃபோனில் சரி ஓகே சீக்கிரமாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம ஃபெமிக்கு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததில்ல, நான் பேரை வந்து மேலே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சன்னையும் கையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்றக்காண்டி வெளியே வந்திருக்காங்க. கை இருந்துட்டு சன்னுக்கு சாப்பிட்றக்காண்டி பாஸ்தா இதெல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறான். சன் இருந்துட்டு முதல்ல நீங்கள் இருந்து போ, நானே எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு என்னால் முடியாது, உங்களை பார்த்துக்கிறதுக்காண்டி எனக்கு நிறையா பணம் கொடுத்துருக்காங்க, நான் தான் உங்களை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அவனை பார்த்து மியாவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அந்த ஃபுட்டை தள்ளி வச்சுட்டு நாளாக இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கை இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்கும் மீட்டும் கொண்டு வந்து வைக்கிறான். அதை பார்த்துட்டு இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, நான் மார்னிங்கே இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கையும் இருந்துட்டு வேறு நூடுல்ஸ் கொண்டு வந்து வைக்கிறான். அதை பார்த்துட்டு இதையும் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு மறுபடியும் அவனுக்கு சாலட் கொண்டு வந்து வைக்கிறான். சாலட் வச்ச உடனேவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனேவும் நம்ம கை இருந்துட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம சன்கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு போதும், எனக்கு இப்போ பசிக்கலை, இது எல்லாத்தையுமே நீயே சாப்பிட்டு முடிச்சிரு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கைகிட்ட சொல்ல, கைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன இது எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டு முடிக்கவா, எனக்கு எவ்வளோ ஒரு லக்கி தெரியுமா, நீங்கள் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கைண்ட், ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க, அப்படியே ஒரு வெள்ளை பூனையோட ஹார்ட் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வர, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு உன் வாயை மூடுறதுக்கு நான் எவ்வளோ பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கைகிட்ட கேட்க, கை இருந்துட்டு உங்களால் என்ன பணம் கொடுத்தாலும்
விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம கை சன் இருந்துட்டு சரி ஓகே அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இவன் 20,000 ரூபாய் போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு தயவு செய்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம கையும் மொபைல் எடுத்து பார்த்தா அவனோட அக்கௌண்ட்க்கு 20,000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம சன் இருந்துட்டு என்ன இது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு 30,000 40,000 50,000ன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். நம்ம கை இருந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு போதும் போதும் இதுவே ஜாஸ்தி 20,000 எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு ஏன்டா நான் உன்னை இவ்வளோ மட்டமாக நடத்துகிறேனே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட கேட்க, கை இருந்துட்டு இல்லையே எனக்கு ஏன் அசிங்கமாக இருக்க போகுது, நீங்கள் தானே மணி செலவழிக்கிறீங்க, எனக்கு அதில் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம சன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. இவனை வச்சுட்டு எப்படி தான் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சன் பையன் ஹெமிகா கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான். சன் வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹெமிகா கிட்ட சொல்லியிருப்பான் போல. ஹெமிகா கேட்டுட்டு டேய் வாவ் சூப்பர்டா, எப்படியோ ஒரு வழியாக உனக்கு பிடிச்ச ஒரு பையனை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு நான் சொல்கிறத நீ ஒழுங்காக கேட்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பாக ஹெமிகா கிட்ட பேச, ஹெமிகா இருந்துட்டு டேய் ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்ன அவன் கூட இருக்கிறதுனால உன்னால் நாவல்லாம் எழுத முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குற, அதாவது அவன் கூட தூங்குறதுனால உன்னால் நாவல்லாம் எழுத முடியாதுன்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சன் பையன் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு நம்ம சன்னை பார்த்து லவ் சீன்னா என்னன்ட்டே தெரியாது பயணம், ஐலாண்டில் இருக்கிற ஒரு பயணம், பரவாயில்ல இது ஒன்றும் அவ்வளோ மோசமால இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு ஆனால் நான் அவங்க கூடலாம் படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சன்னு. அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு நீ அப்படி பண்ணாட்டி உன்னால் எப்படி நாவல் எழுத முடியும், உனக்கு நாவல் எழுதுறதுக்கு வராதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு அவன் இல்லாட்டி இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லையா என்ன, நான் வேற யாரையாவது கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கடுப்பாக பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சன் வந்து நாவல் எழுதுறதுக்காண்டி உட்காந்துருக்கான். ஆனால் அவனால் நாவல் எழுதவே முடியலை. டெக்ஸ்ட் பண்ணுறான் டெலீட் பண்ணுறான், டெக்ஸ்ட் பண்ணுறான் டெலீட் பண்ணுறான், இப்படியே பண்ணிகிட்டே இருக்கா. அவனால் சுத்தமாக எழுதவே முடியல. அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரல. அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன இது என்னால் எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹை வரான். ஹை வந்து இவன் இதுக்கு முன்னாடி எழுதுன எல்லாத்தையுமே படித்து பார்க்குறான். படித்ததில் அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இவனுக்கு லவ் சீன்னாலே சுத்தமாக எழுத வரான்ட்டு பையன் அந்த அளவுக்கு பயங்கர மோசமாக லவ் சீன் எல்லாத்தையுமே கொதறி போட்டு வச்சிருக்கான். ஹை அதெல்லாமே படிச்சுட்டு ஐயா என்னது இது இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சில சன் இருந்துட்டு டேய் முதல்ல இங்கேருந்து வெளியே போட, நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கையை பிடிச்சி தள்ளிவிட, கை வந்து டக்குட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சன் பக்கத்தில் போய் நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம கை சன் இருந்துட்டு ஆனால் எனக்கு ஒர்க் இருக்குது நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு ஆனால் மனுஷனாக இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும், அது மனுஷனோட கடமை அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல, சன்னும் கையை பார்க்குறான். இந்த சீனை இங்கே கட் பண்ணா கை சன்னை அவன் கூட கடலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம சன்னை இருந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி அந்த கடலையே ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்க, நம்ம கை இருந்துட்டு டே அப்படிலாம் பண்ணாத விழுந்துருவா அது ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு நான் ஒன்றும் சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ட்டு வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட சொல்கிறான். அப்போ சன்னுக்கு ஃபெமி கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி ஹலோ ஃபெமி நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா, ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம கை இருந்துட்டு ஹலோ நம்ம இப்போ கடலில் இருக்கோம், கடலில் இருக்கும்போது டவர்லாம் கிடைக்காது, நீ என்ன கற்றுனாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்னுக்கு சொல்ல, சன் இருந்துட்டு எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு வாயை மூடிட்டு இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி கோவமா நம்ம சன் வந்து கையை பிடிச்சி கத்த, கை இருந்துட்டு இவன் ஒரு ஆளுன்ட்டு நான் போய் இவனுக்கு அட்வைஸ் பண்ண பாரு நீ பாட்டு கத்துடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கை அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம சன் பையன் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. இவன் இருந்துட்டு நீ பேசுறது ஒன்றுமே கேட்கல, உன்னால் முடிஞ்சா எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்புறமேட்டா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவும் அந்த பக்கம் கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. இவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க கடலுக்குள்ளே பொத்துன்ட்டு விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோடனேவும் நம்ம சன் பையன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். பயந்துட்டு நம்ம கைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டே எங்கே இருக்க ஒரு வேளை கடலுக்குள்ளே விழுந்து தொலைச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். கைசன் எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்று கத்திக்கிட்டே இருக்க பையனுக்கு அப்படியே அழுகையும் வந்துடுது. அழுதுகிட்டே இருக்கான். இவன் இப்படி அழுதுகிட்டே இருக்க நம்ம கை கடலுக்குள்ளே இருந்து நம்ம சன் சாப்பிட்றதுக்காண்டி ஷெல்லு மீன் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கா. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம 2 பேரும் இதை அப்புறமேட்டா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்தா அவள் அழுகிற மாதிரி இருக்குது. நம்ம கை சன் பக்கத்தில் வந்து என்ன ஆச்சு நீ அழுகிறியா என்ன ஏன் அழுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட நம்ம கை கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு நீ ரொம்ப மோசம் தெரியுமா என்னை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கை கிட்ட சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு
இப்போ ஏன் நீ அழுதுட்டு இருக்க? நான் உங்ககிட்ட சொல்லாமல் காணாமல் போனேன்ல அதனாலயா? நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்த அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் நான் உனக்கு சாப்பிட்றதுக்காண்டி தான் எடுக்க போயிருந்தேன். ஐம் சாரி, நீ அழுகாத, திரும்பவும் என் மேலே நீ கோவப்படாத, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன்கிட்ட சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ அழுகாத, உன்னோட கண்ணீர்லாம் தொட அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கா நம்ம கை. நீ தண்ணிக்குள்ளே குதிச்ச உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஒருவேளை நீ செத்து போயிட்டியோ, நீ திரும்ப வர மாட்டேயோ அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீ என்னை எவ்வளோதான் டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இறக்குறத மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கைகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம கை சன்னை அப்படியே லைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு சரி ஓகே விடு, ஐ எம் சாரி, இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குடா, என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சீனை இங்கே கட் பண்ணா 2 பேரும் கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சன் பையன் தான் அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு இல்லையா, அதனால நம்ம கை இருந்துட்டு இந்தா உன்னோட கண்ணை தொடச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவல் கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம சன் வாங்கிட்டு இப்போ யாரும் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு அதுவும் சரிதான், அப்போ நானும் சன் கிட்ட கேட்கலையே எனக்காண்டி அழுக சொல்லி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே நம்ம கை வந்து அவனோட ட்ரெஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு இப்போ எதுக்கு நீ இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கை இருந்துட்டு ஏன்னா எல்லாமே ஈரமாக இருக்குது அதனால கலட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சன் இருந்துட்டு உன்னை யார் அப்படின்னா தண்ணிக்குள்ளே குதிக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கை இருந்துட்டு ஏன்னா உனக்காண்டி நான் உன்னை காட்டணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அவனோட செஸ்ட்ல இருந்து அவனோட இடுப்பு வரைக்கும் கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம சன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் பார்த்துட்டு அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். நம்ம கை இருந்துட்டு அதாவது நான் உனக்கு ஷெல்லு காட்டணும்னு நினச்சேன், உனக்கு ஷெல் சாப்பிட பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சன்னும் இருந்துட்டு வாயை மூடிட்டு இப்போ அமைதியாக இருக்கியா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கோவமா நம்ம கையை பிடிச்சி கத்துறான். சன் இருந்துட்டு கை கிட்ட சரி ஓகே உன்னோட நேமுக்கான ஒரிஜினல் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கை கிட்ட கேட்க, கை இருந்துட்டு அப்போனா நீ சொல்லு உன்னோட பேருக்கான அர்த்தம் என்ன, அது என்ன ரொம்ப ஸ்பெஷலாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம கை சன் இருந்துட்டு நான் தானே உங்ககிட்ட முதல்ல கேட்டேன் ஆன்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சன்னும் இருந்துட்டு இல்லை நம்ம 2 பேரோட பேரை பார்த்தா கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு நீ என்ன லூசாடா எப்படிடா சொல்கிற, உனக்கு என்ன ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஏதாவது பிரச்சனையா என்ன, எப்படிடா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கை கிட்ட கேட்க, அதுக்கு கை இருந்துட்டு சன்னோட கையை பிடிச்சிட்டு நீ வந்து சிஏ லவ் பண்ணணும், அதுவும் உன்னோட ஹார்ட்ல இருந்து லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது சீனா நம்ம கை தான், கையை நீ லவ் பண்ணுவ உன்னோட ஹார்ட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு எப்பாடா ரொம்ப போர் அடிக்காதடா, ரொம்ப போரிங்காக இருக்கு நீ பேசுறதெல்லாம் கேட்க கேட்க, லவ்வும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, லவ்னாலே அது டெலியூஷன் மட்டும்தான், சரி ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போகலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம கை கிட்ட கேட்க, கையும் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இழுக்கிறான். நம்ம சன்னுக்கு கடுப்பாயிட்டு என் கையை விடுறா என்னால் எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டா வெக்க வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்து மியாவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இருந்துட்டு டேய் இப்படி பண்ணுறத முதல்ல நிறுத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு அது ஒரு பூனடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மியாவுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவனும் வேற வழி இல்லாமல் அவன் பின்னாடியே கிளம்பி போகிறான். இதோட எபிசோடு 1 இங்கே முடியுது. சின்னதாக சைட் ஸ்டோரியும் ஒன்று இருக்குது. அந்த சைட் ஸ்டோரி என்னென்னா நம்ம சன் பையன் கீழே விழுகும்போது அவனோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அரையும் குறையுமா ஆகும்போது நம்ம கை வந்து பார்த்துட்டே இருக்க, நம்ம சன் இருந்துட்டு நீ இதை பார்க்கணுமா நான் காட்டட்டா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட கேட்க, கை படுத்துட்டு இருந்தவன் டக்குன்ட்டு எந்திரிச்சு உட்காந்து ஆமா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா இது எல்லாமே கனவு. கனவா அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு பெரிய கடுப்பாக இருக்குது. கடுப்பாயிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்குறான். அவனால் நிம்மதியாக தூங்க முடியல, பையன் புரண்டுக்கிட்டே இருக்கான். இப்படி புரண்டுக்கிட்டே இருக்கிறதோட எபிசோடு 1 இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த சீரீஸை தாயில் பார்த்துட்டோம், இப்போ ஜாப்பனீஸில் வந்திருக்கு. நம்ம தாயில் பார்த்ததுக்கும் ஜாப்பனீஸில் பார்த்ததுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சேம் சீன்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.